தெய்வம் பரிசுத்தமா வாழ்ந்து இருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் யோசித்து பாருங்க. எல்லாம் அவருடையது. அவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தமா வாழ்றார். அவர் என்ன வேணாலும் பண்ணலாமே. மனிதர்களாகி நம்மை அசுத்தத்திலிருந்து தூக்கி எடுத்து இருக்கிறாருன்னா அப்போ நம்ம மறுபடியும் அசுத்தத்திலே போனோமா? எப்படி வாழணும்? எப்படி வாழணும்? பரிசுத்தமா வாழணும், நீதியா வாழணும், உத்தமமா வாழணும். சொல்லுங்க, என் செயல்ல கர்த்தருக்கு நான் பயப்படணும். ஒழுக்கம் எனக்கு தேவை, பரிசுத்தம் எனக்கு தேவை, உண்மை எனக்கு தேவை, உத்தமமாய் நான் இருக்க வேண்டும், பரிசுத்தமான வாழ வேண்டும், கர்த்தருக்கு பயந்து வாழணும். ஆமென். நான் சொல்ற கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதுதான். நீ கர்த்தருக்கு பயப்படுறனா உனக்குள்ள ஞானம் உதிக்கிறது என்று அர்த்தம், ஞானம் வந்து விட்டது என்று அர்த்தம். நான் சொல்ற கர்த்தருக்கு பயப்படுங்க. எத்தனை பேர் அப்படி இருக்க போறீங்க? ஆமென். ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கையில அர்ப்பணிப்பு தான் அவங்க வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றிவிடும். சொல்லுங்க, நான் அர்ப்பணித்து வாழ்ந்தால் என் வாழ்க்கை அற்புதமாய் மாறிவிடும்.